ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி அந்த மாப்பிள்ளையை பற்றி சொன்னமே, என்னாச்சு, ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்கியா அதை பற்றி, இல்லை இதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்கியா அப்படின்னோன்னா, எனக்கு ஓகே தான்மா, எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோலாம் ஓகே தான். நான் விசாரித்ததை பற்றியெல்லாம் அம்மாக்கிட்ட நான் எதுவும் சொல்ல. ஏன்னா நம்மளை நம்பாமல் போய் பொண்ணு விசாரிச்சிருக்கா அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க நாளைக்கு அதை ஏதாச்சும் ஒரு சொல்லி காமிப்பாங்கிறது. எனக்கு ஓகே தான்மா, நீங்கள் வேணால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதோ ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்னோன்னே, மாப்பிள்ளைக்கெல்லாம் ஃபோட்டோலாம் அனுப்புனீங்களா? இல்லை அவங்க வீட்டுக்கெல்லாம் முதல்லே புரோக்கரை அனுப்பிட்டு தான் நமக்கு பையன் ஃபோட்டோவே வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கும் ஓகே, அவங்க பையனும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பொண்ணு வீடு பார்க்க வர சொல்கிறோம், நீ லீவ் போடுறியா அப்படின்னோன்னே, லீவெல்லாம் நான் போடலைம்மா, ஏன்னா நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஈவினிங் வேணால் வர சொல்லுறியா? எனக்கு மீட்டிங் முடிஞ்சு 4 மணிக்கெலாம் நான் வந்துடுவேன். 4 மணிக்கு அப்புறம் நான் நல்ல நேரம் பார்த்துட்டு அவங்கள வர சொல்லட்டுமா? நைட்டு வர சொல்லலாமா ஒரு 6 மணிக்கு அப்படின்னாங்க. ஓகே தாம்மா, நான் 4 மணிக்கெலாம் வந்துடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த விஷயத்தில் எந்த ஒரு இதையுமே நம்ம இது பண்ணாமல் இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் அதை பற்றி நான் பேசலை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பேசுகிறோம், இதை தாண்டி அவங்களுக்கு இந்த விஷயத்தில் எதையுமே கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறம் அப்பாவும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணார். ஏன் அப்படின்னா, இந்த மாப்பிள்ளைக்கு நான் ஏதாச்சும் குறை சொல்வேன் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தார். அதை வச்சு எங்கள் அண்ணனும் அப்பாவும் என்ன பேசலாம் அப்படின்ட்டுருந்தாங்க. நான் ஓகே சொன்னேன்னா அவர் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல பொண்ணு ஓகே சொல்லிட்டான்ட்டு. அப்புறம் மறுநாள் ஒரு 4 மணிக்கெலாம் மீட்டிங் முடிஞ்சு 4:30 மணிக்கெலாம் நான் வந்துட்டேன். 6 மணிக்கு வந்தோன்னே அப்புறம் எங்கள் அக்கா, பெரியம்மா வீட்டு அக்கா வந்தாங்க. ஏன்னா சாரீ கட்டி விட்றதுக்கு மேக்கப்லாம் கொஞ்சம் பண்ணி விட்றதுக்கு வந்தாங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்க நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 5 பேர் வந்தாங்க. மாப்பிள்ளையும் வந்திருந்தார். அப்புறம் பேசுகிறது, காஃபி கொடுக்குறது, இந்த நார்மலான ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எங்களால் நாங்கள் இது பண்ணி தான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பேசிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கள்கிட்ட சொல்லிவிட்டாங்க. எங்களுக்கும் அது ஓகேவா இருந்துச்சு. சரி நம்ம எதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு முடிவு எடுத்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பையன் கேட்டார், நீங்கள் நான் ஆஃபீஸ்க்கு விசாரிக்க வந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எங்கள் அந்த பையன் மதன் சொன்னான் அப்படின்னோடனே, நாங்கள் எதிர்பார்க்கல, உங்களுக்கு விசாரிக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் வரல. இருந்தாலும் நான் எந்த இதையுமே ஓகே சொல்லலை, இந்த இதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு 3 மாதமா எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வேண்டாம் வேணான்னே சொல்லிக்கிட்டு இருந்ததுனால, அவங்க இதையும் நான் அப்படி தான் சொல்லுவேங்கிற மாதிரி இருந்தாங்க. நான் சரி ஓகே நம்ம கன்சிடர் பண்ணுவோம், பக்கத்துலேயே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு நான் டேரெக்டாக சொன்னேன். இல்லை நான் நீங்கள் விசாரித்ததில் ஒன்றும் இல்லைல்ல, விசாரிக்க வந்தீங்க அப்படிங்கிறன்ட்டு தான் நான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் அதை விசாரிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா ஒரு லைஃப்குள்ளே நம்மளை என்ட்ரு ஆக்கிட்டு வர்றாங்க, லைஃப் லாங் ஒருத்தவங்க வர போகிறாங்க அப்படின்னா, அவங்கள பற்றி நம்ம இது பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் அப்படின்னோடனே, சரி ஓகே என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஓகே அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம்மா அதனால தாங்க நான் தனியாக பேசுகிறதுக்கே சம்மதிச்சேன், இங்கே பொண்ணு பார்க்க வர்றதுக்கே சம்மதிச்சேன், இல்லாட்டினா வேணாம்மா வேறு எது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு ஆளுனா அப்படின்னோடனே, ஆமாம்மா அதுவும் உண்மை தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறதாங்க முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவரும் என்கிட்ட பேசினார். எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளால் எதையுமே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்க முடியலை அப்படிங்கிறத தாண்டி, எதையுமே நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக எதையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக எந்த ஒரு நிலையிலையும் நம்ம இது சரி அது சரின்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்ப்போம் ஓரளவு என்ன இது பண்ண முடியுமோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி,
ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு சில இதை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதுக்காக ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்த்துக்கிட்ட ஒரு இது பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்கிறது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்.